உயிரோடு எழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவ நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளெல்லாம் நம்மை கண்ணின்படி போல பாதுகாத்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை துதி உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் பெரியவர், மேன்மையுள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவருடைய நம்பின பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்த அவருடைய பெரிய தயவுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையானவர்களே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய பெரிய இழப்புகள், பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிற நாம் இம்மட்டு கிருபை வாழ கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். கேரளாவில் வயநாட்டில் பெரிய அழிவு, பெரிய ஆபத்து. ஆமென். சோத்திரம். ஏறக்குறைய 1500 பேருக்கு போல மனிதர்கள் மரித்து போயிருப்பார். நிறைய பேரை கண்டுபிடிக்க முடியல. இதுவரையிலும் ஏறக்குறைய 700 பேர் அல்லேலூயா மரித்து போனதாக கணக்கு இருக்குது. இன்னும் மற்றவர்கள் நம்ம உடம்புகள் கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, பெரிய அழிவு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே 2-3 நாளுக்கு பிறகு இமாச்சல பிரதேசத்தில் இதே போல நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய மண்ணுக்குள்ள புதைந்து போனார்கள். அருமையானவர்களே, உலகெங்கிலும் பெரிய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 3-4 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை அழித்து விடுவோம், அல்லேலூயா, இஸ்ரேலை நசுக்கி இந்த உலக படத்தில் இல்லாம பண்ணுவோம் என்று சொல்றாங்க. அது ஒருபோதும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். என்றால் இஸ்ரேலுக்கு தேவனை கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய கிருபை என்பது வேறு. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பெரிய பெரிய அழிவுகள் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவளெல்லாம் எதற்கு அடையாளம்? நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரப்போகிறார் என்று அடையாளம். ஆகவே கர்த்தர் வருகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சந்திக்க வேண்டிய வேளையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆமென். ஏனாவதானோ என்று இல்லாம தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் நடக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதே சமயத்தில் நாம் தெய்வ பயத்தோடு கூட பரிசுத்தத்தோடு வாழ தேவன் விரும்புகிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு அநேக காரியங்களை தேவன் தந்து நடத்துகிறார், வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கடந்த ஸ்தோத்திரம் 10 வாரங்களாக கர்த்தர் நம்மோடு அநேக காரியங்களை பேசி வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து அநேக தேவ காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். இன்னைக்கு மறுபடியும் வாசிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் தேவனுக்கு என்ன நன்மையான காரியங்களோ, தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பிரியமான காரியங்களோ அதை செய்கிற மக்களாகவும், அல்லேலூயா, தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்னதென்று ஆமென் பகுத்து பிரித்து அறிந்து அதன்படி நடக்கிற மக்களாகவும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய மனசெல்லாம் புதுசா மாறணும். பழைய மனசு கோபம், எரிச்சல், மூர்க்கம், ஆமென், அடுத்தவர்களை பார்த்தா ரொம்ப கேவலமா நினைக்கிற அப்படிப்பட்டதான மோசமான சுபாவங்கள் இருக்கிற மனது இன்னைக்கு புதிதாக மாற வேண்டும். புதிதாக மாற்றம் அடைந்து பிறகு என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வருகைக்காக மறுரூபமாகுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டிய மக்களாய் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகைக்காக மறுரூபமாக வேண்டும் இன்றைக்கு. ஆகவே ஆண்டவருடைய வருகையில மறுரூபமாகணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ரூபம் எப்படி இருக்கு? கோபமான ரூபம், எரிச்சலான ரூபம். கோபம் வரும்பொழுது கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க எப்படி இருக்குன்னு. அல்லேலூயா, வெறுத்து போயிருவீங்க. அல்லேலூயா. மூர்க்கம் வர்ற பொழுது கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க உங்களுடைய மூர்க்கம் எப்படி இருக்குன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு அவ்விதமான நிறைய நிலையில பிசாசு ஜனங்களை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு கோபப்படுகிறதும் மூர்க்கம் வருகிறதான் மனிதர்களுக்கு ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். எங்க பார்த்தாலும் கொலைகள், எங்க பார்த்தாலும் வெறிகள், எங்க பார்த்தாலும் அநேக அயோக்கியத்தனமான காரியங்கள் தான் உலகமுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நம்முடைய ரூபம் தேவனுடைய ரூபம் போல மாறணும். அல்லேலூயா. மறுரூபனை என்ன? இயேசு கிறிஸ்து போல மாறணும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் அது போல இன்னைக்கு நாம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை கேட்டு இப்படி வாழ தேவன் விரும்பவில்லை. இந்த உலகத்துக்குரிய வாழ தேவன் நம்ம விரும்பவில்லை. நாம் தேவனுக்குரியவர்களாக, கர்த்தருக்குரியவர்களாக, தேவனுடைய சாயலுக்குள்ளாய் நமக்கு காணப்படணும். தேவனுடைய சாயல் எப்படி, தேவனுடைய ரூபம் எப்படி, அந்த நிலையில வர வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ ரூபத்தை நாம் உடையவர்களாய் மாறணும்.
தேவன் எப்படிப்பட்ட ரூபத்தில் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாரோ அது போன்ற ஒரு நிலையில இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை காண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ரூபத்துடையவர்களாக இருக்கிறோம்? கவலை, எப்ப பார்த்தாலும் கவலையா இருப்போம், எப்ப பார்த்து அழுது கொண்டே இருப்போம், எப்படி பார்த்து பிரச்சனை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆமென். அழுது கொண்டே இருக்கும் பொழுது முகமெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கும், கோபப்படும் பொழுது எவ்வளவு முகம் அகோரமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து மாறணும். அன்பானவர்களே, தேவ சாயலை நம்ம காணப்படும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து ஆமென் அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளா இருக்கு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளையாய், பொறுமையோடு, அன்போடு, கீழ்ப்படலோடு, தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நடக்கணும். தாழ்மையுள்ள தேவஜனமாய் நடக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இல்லை. மூர்க்கம், எரிச்சல். ஸ்தோத்திரம். ஒரே மாதிரியான நிலையில் இருக்கணும். நேரத்துக்கு ஏற்ற முடியும். அதை தான் கர்த்தர் சொல்ற, இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாதேன்னு சொல்ற. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் இயேசு போல, நான் இயேசு போல தான் இருக்கணும். பிசாசு போல மாறக்கூடாது, சத்துரு போல மாறக்கூடாது. இன்னைக்கு சாத்தான் நிறைய பேரை அவனை போல மாற்றி இருக்கிறான், பிசாசு போல சாத்தான் மாற்றி வைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம இயேசு போல மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சரி, பரலோகத்துக்குள்ள எப்படிப்பட்ட நிலையில இருந்தா பிரவேசிக்க முடியும்? வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும். தீட்டுனா என்ன? உலகத்துல சொல்லுவாங்க அதெல்லாம் தீட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல மனிதர்கள் சொல்லக்கூடிய, உங்க தெருவில் சொல்லக்கூடிய, ஊர்ல சொல்லக்கூடிய தீட்டுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் தீட்டு கிடையாது. தேவனுக்கு முன்னாக தேவன் சொல்லுகிற தீட்டு வேறு. கோபப்பட்டால் தீட்டு. அல்லேலூயா. விக்கிரக யாரும் பங்கு பெற்றால் தீட்டு. அந்த விக்கிரக வழிபாடு போகிற இடம், நடத்துற இடத்துல போனீங்கன்னா தீட்டு. அந்த பந்தலுக்குள்ள போனீங்கன்னா தீட்டு. ஸ்தோத்திரம். எத்தனை தீட்டு இருக்கு தெரியுமா? நிறைய தீட்டுகள் உலகத்தில் இருக்கிறது. இந்த தீட்டு உள்ளவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெண்களுக்கு மாதம் வருகிறது, அது தீட்டு அல்ல. ஆகவே அசுத்தங்களிலே, அருவருப்புகளிலே, விக்கிரக வழிபாடுகளிலே, சாத்தானுடைய காரியத்திலே, உலக காரியத்திலே நாம் போவதுதான் தீட்டு. எவ்வளவு தீட்டுப்படுறோம் தெரியுமா? உலகத்தில் நிறைய காரியத்தில் தீட்டுப்பட்டு கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொன்ன தாங்க மாட்டீங்க. நிறைய தீட்டு, நிறைய இன்னைக்கு நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிறைய தீட்டில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த தீட்டான காரியத்தில் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை சொல்ல மாட்டோம், பாவம் செய்யாதிரு பரலோகம் போவேன்னு சொல்லுவாங்க. இங்க பரலோகத்திற்கு எப்படி போன கர்த்தர் சொல்றாரு, நீ தீட்டு செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகிறார். வாழ்க்கை தீட்டா இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீட்டு உள்ளதையும், பிறகு அருவருப்பு. அருவருப்பு என்ற பாவங்கள், அருவருப்பான பாவம். ஆமென். ஆணும் கல்யாணம் பண்ணா எத்தனை அருவருப்பு. பெண்ணும் கல்யாணம் பண்ணி வாழ்றாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. புருஷன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் கூட புருஷன் மனைவியா 2 பொம்பளை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகமெல்லாம் தெரியும், ஊரெல்லாம் தெரியும். அருவருப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருவருப்பான வாழ்க்கை இன்றைக்கு ஜனங்கள் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசாங்கம் அது அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. உலகத்தில் ஏறக்குறைய 28 அரசாங்கங்கள், 28 தேசங்கள் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்றதை அனுமதித்திருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் அது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப அனுமதி தர போறாங்களோ தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருவருப்பு, அருவருப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரான்ஸ்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்க, என்ன தெரியுமா? அல்லேலூயா. மிருகத்தோடு ஆணும் பெண்ணும் அல்லேலூயா உறவு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்கிறான், அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். மிருகத்தோடு. என்ன அருவருப்பு! அருமையானவர்களே, உலகத்தில் அருவருப்புகள் பரம்பிக் கொண்டு போகிறது. ஸ்தோத்திரம். அருவருப்புகள் ஹல்லேலூயா நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. நீ நம்முடைய தமிழ்நாட்டில் கூட நிறைய அருவருப்பு நடக்கும். எனக்கு தெரிய தர்மபுரியில் நடந்த ஒரு பெரிய அருவருப்பு. அதுல அந்த பொம்பளை செத்தே போயிட்டா. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிறைய அருவருப்பான காரியங்கள் உலகமெங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். தீட்டையும் அருவருப்பையும் சீக்கிரம் வாசிக்கலாம். பொய்யை பேசுகிற, பொய் பேசுறவன், ஆமென், பொய்யை பேசுகிறவன் பரலோகம் போக முடியாது. ஆளக்கண்ட மாதிரி பொய்யை பேசுறவன் பரலோகம் போக முடியாது. தேவ பிள்ளையே,
உண்மையை பேசணும். ஆமென். எந்த நேரத்தில் உண்மை பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. பொய் என்பது இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாய் வருகிறது. சின்ன குழந்தையே பொய் பேசுகிறது. ஸ்தோத்திரம். யார் சொல்லி கொடுத்தா பிள்ளைக்கு? சின்ன குழந்தை 3 வயசுலேயே பிள்ளை பொய் பேசுகிறது. யார் கற்றுக் கொடுத்தா? ஆமென். அது இயல்பாக சாத்தானுடைய சுபாவங்களில் வருகிறதா இருக்கிறது. இந்த பொய்யை பேசுற பரலோகம் போக முடியாது. பிறகு நடப்பிக்கிறதுமாகிய இவன் இந்த மாதிரியான பாவங்களை செய்கிற ஒன்றும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. ஆமென். பரலோகத்துல வர முடியாது. பரலோகத்துல வர வேண்டுமானால் பரிசுத்தமான நிலையில வாழ வேண்டும். பரிசுத்தமான காரியங்களை செய்து நடக்க வேண்டும். தீட்டு, அருவருப்பு, பொய், இந்த 3 காரியங்களை செய்யற ஒரு ஆளு ஆணோ பெண்ணோ பரலோகம் வர முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நிலையில இருக்கிற பிள்ளைகள் தான் பரலோகம் வேண்டும். அப்ப அதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? இதற்காகத்தான் அல்லேலூயா நம்மை ஒரு இடத்துல வைத்து உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன செய்றாங்க? பள்ளிக்கூடத்தை வச்சு படிக்க வைக்கிறோமா இல்லையா? நல்ல பள்ளிக்கூடம் எது? நல்ல ஒழுக்கமுள்ள பள்ளிக்கூடம் எங்கு? நல்ல ஒழுக்கமா பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடம் எதுன்னு பார்த்து அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை தம்முடைய சொந்த சபையில வைத்து அவர்களை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தம்முடைய சொந்த சபையிலே, தம்முடைய ரத்தத்தை சிந்தி உருவாக்கின சபையிலே, தம்முடைய ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சபையிலே தேவன் அந்த பிள்ளைகளை வைத்து கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆனா நிறைய பேரை பிசாசு என்ன செய்யறான்? சபையிலிருந்து வேறு பிரித்து கொண்டு போகிறான். சபையிலிருந்து விலக்கி கொண்டு போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையை தேவன் தம்முடைய அல்லேலூயா இடத்துல வைத்து அவளை உருவாக்க விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அவங்களை என்ன செஞ்சாரு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 2வது 8வது வசனம். கொஞ்சம் வேகமா போகலாம். ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். மறுபடியும் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கினார் மனுஷனுக்காகவே. ஆமென். கர்த்தர் யாருக்காக உருவாக்கினார்? ஆடு மாடுகளுக்காக அல்ல, மனிதனுக்காகவே. அவன் சந்தோஷமாக இருக்கணும். ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு குறைவில்லாமல் இருக்கணும். ஒரு நிம்மதியா வாழணும். அந்த ஆசீர்வாதம் வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் என்பதற்காகவே ஒரு தோட்டத்தை தேவன் உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம். அந்த தோட்டத்தை தேவன் உருவாக்கி, ஸ்தோத்திரம், அந்த தோட்டத்தில் ஒரு குறைவும் தேவன் கொடுக்கவில்லை. காலையிலும் சாயங்காலம் கர்த்தர் வந்து விடுவார். அவளோடு கூட சேர்ந்து நடைபோடுவார். அவளோட தூக்கி கொஞ்சுவார். அல்லேலூயா. நம்முடைய 3 வயசு பிள்ளை தூக்கி கொஞ்சம் இல்லையா? அது மாதிரி ஆதாம் ஏவாளை தேவன் கொஞ்சி தன்னுடைய மடியில உட்கார வைத்து அவர்களை அணைத்து கொண்டு இவர் முத்தம் கொடுப்பார், அவர்களும் முத்தம் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த உறவு, ஆமென், அந்த ஒரு அனுபவம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அங்க வைத்துதான் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், ரொம்ப ஜாக்கிரதை. ஒரே ஒரு கட்டளை உனக்கு தர்றேன். உனக்கு நிறைய கட்டளை தரல. ஆதாம் ஏவாள் இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஒரு மரம் இருக்கு பத்தி, அதை தொட்டக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க, ஒன்றை மட்டும் சாப்பிடக்கூடாதீங்க. சாப்பிடுற நாளிலே நீ செத்தே போயிருவேன்னு கர்த்தர் சொன்னார். ஆகவே ரொம்ப நாளா அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தாங்க. பிசாசு அவர்களை வந்து வஞ்சித்து கெடுத்து பழத்தை சாப்பிட வச்சா கர்த்தர் ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? தோட்டத்தில் இருந்தவர்கள் துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. திரும்பி ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. பாவம் செய்தவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் இடம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிசுத்தமான சபையில பாவம் செய்தவனுக்கு இடம் இல்லை. பரிசுத்தமான ஏதேன் என்பதுதான் நம்முடைய சபை. அல்லேலூயா சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். ஏதேன் என்றால் நாம் பங்கெடுக்கிற சபை. ஒரே ஒரு ஏதேன், 2 ஏதேன் கிடையாது. எத்தனை ஏதேன்? ஏதேன் ஒரே ஒரு ஏதேன். அந்த ஒரே ஏதேன் தோட்டத்தில் அல்லேலூயா தேவன் வைத்து அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறதான பொழுது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவன் பாவம் செய்த பிறகு சபையிலிருந்து அவன் துரத்தப்படுகிறான். பாவம் செய்தவனுக்கு சபையில இடம் இல்லை. பாவம் செய்தவனுக்கு பரிசுத்த சமூகத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அவன் தவறு செய்தபடினால் துரத்தப்படுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 22, 23, 24 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ பாவம் செஞ்சுட்டான். சாப்பிட கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டான். இனி அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு சாப்பிட்டு புசித்து அந்த பழத்தை சாப்பிட்டானா அவனுக்கு சாவே கிடையாது. ஜீவத்தை சாப்பிட்டானா சாவு கிடையாது. அப்ப அந்த பழத்தை பாவம் செய்தவன் கையை நீட்டி பாவம் செய்த ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின கனியை சாப்பிட்டு என்றைக்கு உயிரோடு இருக்க கூடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார் கர்த்தர். அப்ப என்னைக்கு உயிரோடு இருக்கிற பாவத்தோடு மனுஷன் உயிரோடு வாழக்கூடாது. பாவம் செஞ்சா அவன் என்ன ஆகணும்? சாகணும். பாவம் செய்தா எசேக்கியேல் சொல்றாரு, பாவம் செய்யற ஆத்துமாவே சாகும். சொல்லுங்க, பாவம் செய்யற ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, பாவம் செய்யற ஆத்துமாவே ஆமென் சாகும். ஆமென். பாவம் செஞ்சா சாவுதான். ஆகவே நம்ம பாவம் செய்யாமல் இருந்தா தான் உயிரோடு இருக்க முடியும். நாம் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த பரிசுத்த சபையில இருக்க தேவன் சித்தம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணிலிருந்து எந்த மண்ணிலிருந்து கர்த்தர் அவனை எடுத்து உருவாக்கினாரோ மறுபடியும் அதே மண்ணில வேலை செய்யும்படி, விவசாயம் பண்ணும்படி, கஷ்டப்படும்படி, பாடுபடும்படி அந்த மண்ணை பண்படுத்தி அதுல விவசாயம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டார். வெளியே போப்பான்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே போ. எப்படி இருக்கும்? வீட்டுல வந்து சொந்தக்காரன் பேசிட்டு இருக்கிறாங்க, பேச எது சண்டை வந்துருச்சு, ஏய் வீட்டு வெளியே போ அப்படின்னா எப்படி இருக்கும்? உடனே அழுகையா இருக்கும். நான் மாமன்டா, நான் மச்சான்டா, உன் பெரிய சித்தான்டா, சித்தப்ப, இந்த சண்டைக்காக வேண்டி வீட்டை வெளியே போய் சொல்லிட்டியா? நான் போறேன், நீ செத்தாலும் வீட்டு பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு போவாங்க இல்லையா? அவன் பாவம் செய்தான், வெளியே போ விரட்டுகிறார் கர்த்தர் அவனை. பாவம் செய்தவனுக்கு சபையில இடமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. சபை என்பது பரிசுத்தமான ஒன்று. சபை என்பது மேன்மையான ஒன்று. எல்லாமே சபையாகிறாது. எல்லாமே சபை அல்ல. சபை என்றால் பரிசுத்த ஆராதனை இருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும். தேவ ஆவியில நிறையணும். ஆமென். சபையில ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆவியில நிறையணும். ஆவியில நிறைஞ்ச கர்த்தரை துதிக்கணும். அல்ல எல்லாமே சபை ஆயிர முடியாது. நீங்க அப்படிதான் உலகத்தில் நிறைய சபை இருக்கு. கர்த்தருடைய வரிகளை தான் தெரியும் எந்த சபை பரலோகம் போக எந்த சபை கைவிடப்படும் என்று இன்னும் ஒரு நாள் வருகிறது. அப்பதான் தெரியும். அப்ப தெரிஞ்சு என்ன பண்றது? ஆகவே பரிசுத்த சபை என்பது தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிற சபை. அங்கே அற்புத அதிசயங்களை நடக்கிற சபை, அநேகரை குணமாக்குற சபை. நான் பெருமைக்க சொல்லல. நிறைய பேர் போன்ல ஜெபம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஜெபிக்கும் பொழுது நிறைய சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேரை தேவன் அற்புதமாய் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் என்றால் அவன் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கணும். ஒரு ஊழியக்காரன் என்றால் ஜெபிக்கும்படி அதிசயம் நடக்கணும். எல்லாமே பாஸ்டர்னு பேர் வச்சுட்டா பாஸ்டர் ஆகிவிட முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறாரா என்று பார்க்கணும். தேவ ஆவியானவர் இருக்கிறாரா என்று வாயில வசனம் வருதான்னு பார்க்கணும். ஊழியக்காரனான வசனம் என்ன செய்யணும்? வேதத்தை வாயில தேடுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன வாயில என்ன தேடுவாங்க? பாஸ்டர் வாயில வேதத்தை, முழு பைபிளையும் தேடுவாங்க. ஏதோ ஒரு வசனம் சொன்னாங்க பத்தாது, முழு பைபிளையும் தேடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் என்றால் வசனம் வெளிப்பட வேண்டும். வேதத்தின் ஆழமான சத்தியம் வெளிப்படணும். ஆமென். அல்லேலூயா. அதான் அவனை கர்த்தர் துரத்துகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு எக்க கொடுப்பா. அல்லேலூயா. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு. ஆமென். சும்மா வெளியே போன்னு சொல்லல. என்ன செஞ்சார் அவரை கர்த்தர்? ஆதாம் ஏவாள ஏதேன்ல இருந்து துரத்தி விட்டார், விரட்டி அடிச்சார். ஓடி போனாய, திரும்பி வராத, இந்த பக்கம் வந்துடாத, நீ எங்காவது வந்து மறுபடியும் சந்துல பந்துல ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்சிருவான் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? கிழக்கே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்காக ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்கள் வீசிக்கொண்டிருக்கிற
சுடரொளி பட்டயங்களை வைத்தார். ஆமென். கேருபீன் என்றால் தூதர்கள். தூதர்களை சுற்றிலும் காவலுக்கு வச்சார். ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் பிறகு என்ன செஞ்சாராம்? சுடரொளி பட்டயம் ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி இருக்கும். ஷார்பர்க் இப்படி விட்டோம் அப்படியே விட்டோம். சுடரொளி பட்டயங்களை தேவன் வைத்தார். அது பலபலன்னு மின்னும், பயங்கரமா மின்னும். ஒளி வீசுகிற பட்டயம் யார்கிட்ட உலகத்தில் இருக்குதா? கிடையாது. கர்த்தர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. ஒளி வீசுகிற, வெளிச்சம் கொடுக்கிற, பிரகாசிக்கிற பட்டயம் ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் வைத்து விட்டார். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு சபை. ஆமென். அதான் எனக்கு தேவனுடைய சபை, அதான் மகிமையுள்ள சபை. கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபை என்றால் அங்கே தேவனுடைய மகிமை இருக்கணும். ஒரு சபை என்றால் தேவனுடைய பிரசனம் இருக்கணும். ஒரு சபை என்றால் தேவனுடைய வசனம் இருக்கணும். கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆமென். ஆகவே இன்னைக்கு அன்பானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவனை உருவாக்க விரும்பினார். அவனோ பாவம் செய்தபடினால் அவனை விரட்டி அடித்து விட்டான். ஆகவே சபையில ஏதேன்ல இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இன்றைக்கு ஆமென், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற நாம் இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவருடைய விலையேறிய இரத்தத்தாலே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ரட்சிப்பு கொடுத்து, விடுதலை கொடுத்து, ஜெயம் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிற பொழுது நம்மை மறுபடியுமாக ஏதேன் என்ற ஒரு சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இது சீயோன் ஓபி சபையாக இருந்தாலும் இந்த சபையில தேவன் ஏதேனுடைய மகிமையை சபைக்குள்ளே வைத்திருக்கிற விரும்புகிறார். சபைக்குள்ள ஏதேனுடைய மகிமை தேவன் வைத்திருக்கிறார். ஏதேனில் இருக்கக்கூடிய சகவாசத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஏதேனுடைய சகவாசம், அந்த ஏதேனுடைய உறவு, அந்த ஏதேனுடைய ஐக்கியத்தை கர்த்தர் இந்த மகிமையுள்ள சபைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக இந்த ஏதேனிலே வைத்து இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டதாக. இந்த ஏதேனிலே வைத்து தேவன் உருவாக்கி கொண்டு வருகிற பொழுது ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொடுத்து வருகிறார். ஸ்தோத்திரம். ஏதேனிலே ஆதாம் என்னெல்லாம் இழந்தானோ அதை தேவன் நமக்கு இப்பொழுது ஒவ்வொன்றாக திரும்ப கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அதுதான் என்னது? மறு ரூபம். ஆமென். அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை இன்றைக்கு சபைக்குள்ள வைத்து தேவன் அந்த ரூபத்தை கொடுக்கிறார். ஆமென். சபைக்குள்ள வைத்து அந்த ரூபத்தை, தேவனுடைய ரூபத்தை, ஆதாம் இழந்த அந்த ரூபத்தை மறுபடியும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் தொலைச்சு போட்ட அந்த அருமையான விலையேறப்பட்ட தெய்வத்தினுடைய ரூபத்தை இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சபையில வைத்து கர்த்தர் கிருபையாய் இந்த ரூபத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை எப்படி கர்த்தர் தருகிறார்? வாசிக்கலாமா? கர்த்தர் சொல்ற ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த ஏதேனிலே வைத்து இருக்கிற அந்த அனுபவத்தை ஆமென் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் தருகிறார். வசனம் 3, 51 வசனம் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆமென். இப்ப என்ன செய்றாரு? ஏதேனுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி இப்ப என்ன சொல்றார்? அவர்களை சீயோன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏனென்றால் சீயோனில் தான் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். சீயோன் என்ற பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆந்திராவில் சுந்தர சீயோன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ்ல வடிவான சீயோன்னு சொல்லுவார்கள். அழகான சீயோன், உன்னத சீயோனிலே தேவனாய் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அப்படி அந்த பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ள பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இப்ப என்ன பேர் கர்த்தர் வைக்கிறார்? சீயோன் என்ற பெயர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். தேவன் ஆகிய கர்த்தர் சீயோனில் இருக்கிற மக்களுக்கு அவர் ஆறுதல் செய்வார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அல்லேலூயா. ஆண்டவரே தாங்க முடியலப்பா அப்படின்னு என்ன சொல்லுவாரு? நம்முடைய உள்ளத்தில் அப்படியே அந்த பிரச்சனை அப்படியே அகன்று அப்படியே போறதை பார்ப்போம். ஆமென். உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்துடுறப்பா, எவ்வளவு நிம்மதியா இருக்குது ஆண்டவரே, எவ்வளவு ஆறுதல் தந்தீர் ஐயா, உங்க கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எத்தனை முறை இந்த அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவு கடன் நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில. அதில் இருந்தெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவர் கிருபையாய் இறங்கி ஆறுதல் செய்கிறார். ஆமென். கர்த்தர் மாத்திரம் தான் அதை தர முடியும். உலகத்தில் எந்த வகையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சீயோன் என்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை ஆமென், அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பாழா கிடக்குதோ அதை தேர்தல் அடைய செய்வார். ஆமென். வாழ்க்கையில் என்னென்ன பாழா கிடக்குது, ஜெபம் பண்றதுலாம் இப்ப முதல்ல கிடையாது. அதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. இப்ப அந்த பாழான ஜெபத்தை மறுபடியும் என்ன செய்யறார்? கர்த்தர்
புதிதாக உருவாக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக மாற்றுகிறார். ஜெப வாழ்க்கையில் இருக்கணும் அருமையானவர்களே, ஜெப வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஜெப வாழ்க்கை தேவன் நமக்குள்ள தருகிறார், உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். ஜெப வாழ்க்கையில, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவருடைய உயிர் என்ன தெரியுமா? ஜெபந்தான். ஆமென். நம்முடைய மூச்சே நம்முடைய ஜெபந்தான். எங்க ஜெபத்தை நீங்க பண்றோம்? சோதரி எப்ப ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே எங்களுடைய பணம் கொடும், ஆண்டவரே எங்களுடைய பெரிய பணக்காரங்களாக்கும், ஆண்டவரே எங்களை பெரிய அப்பார்ட்மெண்ட் நாங்கள் வாங்கணும், ஆண்டவரே நாங்கள் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கணும், ஆண்டவரே இன்னும் ஒரு 50 மாடுகளை வாங்கணும், ஒரு பெரிய பண்ணையா மாறணும். இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கு. அவர் என்னைக்கா துதித்து புகழ்ந்து போற்றுகிறோமா? ஆமென். அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோமா? ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன்? என்னுடைய துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தினேன். நம்ம எதுக்காக தேவன் உருவாக்கினாராம்? நாம் அவரை துதிப்பதற்காக உருவாக்கினார். நாம் அப்படி இல்லை, அதை கூட ஆண்டவரை, இதை கூட ஆண்டவரை, அதை கூட ஆண்டவரை, அதை கூட ஆண்டவரை, இதை கூட. இதேதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அவர் சலிப்பா போயிரு இல்லையா? அதனாலதான் ஜெபத்துக்கு பதில் இன்னும் வரல. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நம் தேவனிடத்தில் இருக்கிற வந்ததான பொழுது ஆறுதல் செய்கிறார். பிறகு நம்மிடத்துல வாழ்க்கையில என்னெல்லாம் பாழா போச்சோ, அன்பு பாழா போச்சு. அவங்கள பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், இப்ப பிரைஸ் லார்ட் சொல்றது இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அடிக்கடி போன் பண்ணுவார். இப்ப போன் பண்ண போன் எடுக்கவே மாட்டேங்கிறார். ஏன்னா நம்ம சபையிலிருந்து ஒரு 2 குடும்பம் அங்க போயிருச்சு, அதனால அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மாத்திரம் இறங்கன்னு வைங்க, அவங்களுடைய சபையில ஒரு ஆள் இருக்காது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொறுமையா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அன்பு ஒளிஞ்சு போச்சு, அன்பு கிடையாது, அன்பு கிடையாது, அன்பெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். பிறகு நேசம் கிடையாது. ஒருத்தரை பார்த்தா பிரைஸ் சொல்றது கிடையாது. நீ நம்ம சபையில் நீ எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பிரைஸ் லாட் சொன்னோம்? சொல்லுங்க பார்ப்போம். சபைக்குள்ள வந்து நமக்கு முன்னால வந்தவங்களை பார்த்து என்னைக்காவது அவங்கள பார்த்து பிரைஸ் லாட் சொல்லணுமா? இல்லை. பிரைஸ் லாட் சொன்ன அப்படின்னு தலைக்கு அடி இப்படின்ட்டு உட்கார்றது. பிரைஸ் லாட் என்ன? 2 கரங்களை எடுத்து சொல்லுங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? அவங்கள கும்பிடல, அவங்கள வணங்கல. யாருக்கு சொல்றோம்? ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சு அவங்கள பார்க்க, அருமையான இந்த சகோதரனோ சகோதரியோ பார்க்க கிருபை செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் சொன்னா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சு அருமையான இந்த சகோதரன் அல்லது சகோதரியை உயிரோடு பார்க்க செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்படி பிரைஸ் லார்ட் சொல்ற பழக்கமே நமக்கு கிடையாது. அருமையான ஒருத்தர் கனம் பண்ணுங்க கர்த்தர் சொல்லுகிறார். கனம் பண்ணுகிற முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பாழா போச்சு, இனியாவது சரியா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வாழ்க்கையில நிறைய பாழா போய் இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்கிறது பாழா போய் இருக்கிறது. கர்த்தர் காணிக்க தசமா கொடுக்கிறது பாழா போய் இருக்கிறது. இதெல்லாம் சரியாக்கப்படணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. காலையில குடும்ப ஜெபம் பாழா போய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். காலையில செய்யற ஜெபம் பாழா போய் இருக்கிறது. நிறைய காரியங்களை விட்டு இருக்கிற இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பாழாய் கிடப்பதை சரியாக்க தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஓ, மறுரூபம் அடைய வேண்டுமானது எல்லாம் சரியாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சரியாக்கப்படுகிற பொழுதுதான் தேவன் எல்லாவற்றையும் மறுரூபத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பரிசுத்த சபையில வருகிற பொழுது கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார், நம்மை கண்டித்து தேவனுடைய ஆவியினர் பேசுகிறார். ஆமென். தேவனுடைய மேலான சத்தியங்களை கர்த்தர் அறிவித்து நம்மை உணர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, ஆமென், அல்லேலூயா, நமக்கு அறிவிக்கிற அற்புதமான தேவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழான காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது. உபவாச ஜெபம் பாழாய் கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாழாய் கிடக்கிறது. போறதே இல்லை. அடுத்த வாரம் போய்க்கலாம். இந்த சபை எப்போ இருக்கிறதானே, பாஸ்டர் எப்போ தான் அங்கதான் இருக்க போறாரு. ஆமென். நான் அடுத்த வாரம் போய்க்கலாம். இந்த வாரம் போலினா பரவாயில்ல. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பிசாசு வேற மாதிரி கொண்டு வந்துருவான். சரி போடு, இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் போய்க்கலாம். அப்படியே தள்ளிட்டு போயிட்டே பிசாசு நேரம் எங்க கொண்டு போயிருவான்? நரகத்துக்கு நடத்திட்டு போவான், நரகத்துக்கு கூட்டிட்டு போவான். ஜாக்கிரதையா இருங்க தேவ பிள்ளையே. ஒரு ஆராதனை கூட தவற விடக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நமக்கு ஒரு சிறந்த பாடங்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். பள்ளிக்கூடத்திலே காலேஜில் எப்படி பாடம் நடத்துவார்களோ அதுபோல ஒரு நாளைக்கு பிள்ளை லீவ் போட்டேன்னு, ஏய் பாடம் இன்னைக்கு டீச்சர் நிறைய பாடம் நடத்துவாங்க, எல்லாம் வீணா போயிருப்போம், ஸ்கூலுக்கு ஓடு, பிள்ளைகளை துரத்தணுமா இல்லையா?
அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? வசனத்தை போதிக்கிறார். ஏன்? நாம் நாளைக்கு நீதிபதியாய் வரப்போகிறோம், உலகத்தை நியாயந்திருக்கிறவராய் வரப்போகிறோம். அல்லேலூயா. அந்த நியாயந்திருக்கிற சட்டங்களை அறிந்து கொள்வதுதான் வேதத்தை கொண்டுதான் தேவன் உலகத்தை நியாயந்திருக்க போகிறார். அப்படினால் வேதத்துடைய சட்டங்களை அறிந்து கொள்ளணும். அந்த சட்டங்களை அறிந்து கொள்கிறதுக்கு தான் சபைக்கு வரணும். சரிதானா? சரி, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய என்னத்தை கத்துக்கிட்டோம்? பாவம் செஞ்ச சபையில கர்த்தர் துரத்திடுவார். அப்ப பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப அன்னைக்கு நியாயம் விசாரிக்க முடியும். ஏன் பரிசுத்தம் கேட்க முடியும் இல்லையா? ஏன்? நாம பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். ஆமென். நீதிபதியாகிய நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நீ பரிசுத்தமா இருந்தியா? காலையில ஜெபம் பண்ணியா? காலையில பைபிள் படிச்சியா? உன் சகோதரன் அன்பா இருந்தியா? உன் சகோதரி அன்பா இருந்தியா? நீ அன்பா இருந்தியா? உன்னை யாராவது பிரச்சனை பொழுது பொறுமையா இருந்தியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்ப உடனே தண்டனை கொடுக்கிறோம் நாம அவங்களுக்கு. ஆமென். அப்ப சத்தியத்தை சபைக்கு வந்தா தானே அறிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சபைக்கு வராதவங்க நிறைய பேர் இதை அறிஞ்சுக்க முடியாது. அவங்களை எப்படி அறிந்துக்க முடியும்? எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்படியே யூடியூப்ல ஏற்றி அதில் ஒரு கையில கொடுத்தாலும் கூட அதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பிசாசு விட மாட்டான். அதையும் கேட்க பிசாசு விடுறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை கேளுங்க. அல்லேலூயா. சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் பாழாய் போய்விடக் கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே பாழாய் போகாமல் அடுத்தது பாலதங்களை சீர்படுத்தி அதின் வனாந்தரமான அவருடைய வாழ்க்கையை ஏதேனை போலவும், ஆமென், ஏதேனை போலவும், அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த தோட்டத்தை போல மாத்துவாரா? வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம்னா என்ன? உங்களை கொண்டு போய் ஏற்காடு மலையில விட்டாச்சுன்னு வைங்க, என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? அல்லது சித்திரகோயில் மலையில போய் விட்டாச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒரு ஊழியக்கார உபவாசம் பண்ற அங்க போனார், பேரை சொல்லல. ஸ்தோத்திரம். அங்க போய் உபவாசம் பண்ற ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களை குரங்கெல்லாம் வந்து அவர் மேல ஏறி கடிச்சு, அவரு கடிச்ச உடனே அவருக்கு அந்த குரங்கு புத்தி அப்படியே வந்துடுச்சு. பார்க்கனால அப்படின்னு சொல்லுவார். விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது துண்டில் என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே குரங்கு மாதிரி கத்திட்டு அவங்களை அப்படியே கழுத்தை பிடிக்கிற 2 கையை கட்டிட்டு அப்படியே போவார், குரங்கு மாதிரியே. ரொம்ப நாளா அவர் ரொம்ப வேதனைப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னிக்கணும். ஏனென்றால் வனாந்தரத்தில் ஜெபிக்க போகணும்னா கர்த்தர் சொன்னா தான் போகணும், இல்லை போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல, அரை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ண, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறது. நீ வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண மாதிரி போகணும்னா அதுக்குரிய தகுதி வேறு. வனாந்தரத்தில் ஜெபிக்கும் போது நல்ல பரிசுத்தத்தில் நிறைஞ்சிருக்கணும், தெய்வ அபிஷேகத்தை நிறைந்திருக்கணும், ஆவியில நிறைந்திருந்தா தான் வீட்டை விட்டு வெளியே போய் ஜெபிக்க முடியும், வெளியே ஜெபிக்க முடியும். வெளியே ஜெபிக்க வேண்டுமானால் ஆமென், அதுக்குரிய தகுதி இருக்கணும். எல்லாமே போய் ஜெபிச்சிட முடியாது. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் அப்படித்தான். அல்லேலூயா. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தவர். ஆமென். அந்தியூர் பக்கம் இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த மலையில போய் ஜெபிக்க, பர்கூர் மலையில ஜெபிக்கிறேன்னு போனார். ஜெபிச்சு வந்தோன்னு அவரும் பைத்தியக்காரன் ஆயிட்டார். மலையில ஜெபிச்சா பெரிய பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? பயங்கர. நாங்கள் ஒரு மாதிரி உபவாசம் பண்ண போயிருந்தோம். நாங்க ஒரு 4-5 பேர். அல்ல வேற இல்லாத ஒரு பெரிய சத்துருவை கூட இழுத்துட்டு போயிட்டோம். வேண்டான்னு சொல்ல நானும் வர்றேன்னு அவன் சொன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்துட்டான். பெரிய தலைவலி. ஸ்தோத்திரம். அங்க போய் ஜெபிச்சா, ஆண்டவரே அந்த பெண்ணை எனக்கு கட்டி கொடுமையா, நான் லவ் பண்ற பெண்ணு தான் எனக்கு வேண்டும். நாங்க எதுக்காக ஜெபிக்க போயிருக்கிறோம்? நாங்கள் பரிசுத்தம் அடையும் தேவனோட ஐக்கியப்பட்டு வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்க போயிருக்கிறோம். இவன் லவ் பண்ண பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணுமா? பெரிய போராட்டம், எல்லாத்துக்கும் பெரிய சோதனை, பெரிய அடி விழுந்துருச்சு பாருங்க. அல்ல ஒரு 3 நாள் ஜெபிக்கலான்னு போனாங்க, ஆனால் ஜெபிக்கவே முடியல. பெரிய தடை. இந்த சத்துருவை கூட்டிட்டு போயிட்டு எங்க எல்லாரும் ஜெபத்துக்கு அடி விழுந்தது. அன்னைக்கு பயங்கர போராட்டம், இரவெல்லாம் பிசாசு போராட்டம், பயங்கர பிசாசுகள் நேரடியாய் வருகிறது, போராடுகிறது. அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்து ஆண்டவரேன்னு ஒவ்வொரு பிசாசை கட்டி கட்டி துரத்தி எல்லாம் பிசாசை விரட்டி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 நாள் ஜெபிக்க முடியல. மறுநாள் 2 நாள்ல நாங்க கிளம்பி வந்துட்டோம். காட்டில் ஜெபிக்க போவதனால் வனாந்தரத்தில் ஜெபிக்க போக வேண்டும், அதற்குரிய தகுதி நமக்கு வேணும். அது பரிசுத்தம் இல்லாம போய் ஜெபிக்க முடியாது. ஆகவே தான் இன்னைக்கு வனாந்தர வாழ்க்கை, நிறைய பேர் வாழ்க்கை குடும்பமே வனாந்தரம். அப்ப அந்த சித்திர கோயிலை விட்டா எப்படி ஆச்சு? குரங்கெல்லாம் வந்து கடிச்சது. சரிதானா? அங்கே சித்திர கோயில குறைந்ததான் இருக்கு. இன்னும் சீக்கிரம் கவர்மெண்ட் எல்லாம் சிறுத்தை புள்ளியெல்லாம் கொண்டு விட போகுது. கண்டிப்பா விடும் பாருங்க சீக்கிரம். ஆமாம். தாரங்குளத்துக்கெல்லாம் சிறுத்தை வரும், புளியெல்லாம் வரும். ராத்திரில வெளியெல்லாம் நடமாட முடியாது. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பாருங்க, மலை பிரதேசங்களில் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா காலையில ஒரு 7-7:30 மேல தான் எல்லாம் வெளியே வருவாங்க. அதுவரை எல்லாம் அடைஞ்சே கிடப்பாங்க, வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஏன்? வெளியே வந்தா மிருகம், கரடி வரும், சிறுத்தை வரும், புலி வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சின்னாய்கள் வரும்.
சென்னை ஒரு கீச்சுன்னு ஒரு கத்து கத்துச்சுனா போதும், ஒரு 10-50 நாய் வந்துடும், அவ்வளவுதான். ஒரு மனுஷனை கடிச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு மனிதனை காலி பண்ணிடும். ஒரு எருமையை கடிச்சு 5 நிமிஷத்துல எலுமையை அப்படி பீஸ் பீஸா எல்லா காலி வெறும் எலும்பு கூடாக மாத்திரும். சென்னையில் அவ்வளவு வெறிபடித்த மிருகங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கிறது. செப்போ சிக்கத்திரு சோத்திரம் சித்திரகோயில் வந்து விடுவார்களோ தெரியாது. சீக்கிரமா சித்திரகோயில் நமக்கு என்ன ரொம்ப தூரமா, சீக்கிரம் வரத்தான் போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது. வனாந்தரம், மிருகங்களோடு கூட வாழ்கிறது போல, மிருகத்தோட செத்து செத்து பழச்சிட்டு இருப்பாங்க. மிருகங்களுக்கு பாருங்க, மலை பிரதேசத்தில் வாழ்றவங்க எப்படியோ பகல போறாங்க, ராத்திரி எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆமென். வெளியே ஏதாவது ஒரு போன் வருது, வாங்க, எப்படி போக முடியும், பயமா இருக்கும். செத்து செத்து வாழ்கிற ஒரு நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அது போல நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில் வாழ்வது போன்ற நெருக்கடிகள், நெருக்கம், துயரங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாம் போட்டு வாட்டி வதச்சு ஒண்ணு இல்லாம பண்ணுகிற ஒரு நிலைமை தான் வனாந்தர வாழ்க்கை. அது ஆண்டவர் எப்படி மாத்த போகிறாராம், கர்த்தர் எப்படி மாத்துகிறாராம்? ஏதேனை போல மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஏதேனை போல மாற்றுவேன் என்கிறார். அப்படின்னா என்ன ஆகுது? அந்த வனாந்தரத்தின் நிலை அப்படியே கர்த்தர் மாற்றுகிறார். மரங்கள் இருக்கும், செடிகள் எல்லாம், கொடிகள்லாம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த நிலையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாராம்? ஒரு சமாதானமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையுள்ளதாக. ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தாச்சா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். 6-7 வசனத்தை 6-7-8 வசனங்களை சீக்கிரம் சீக்கிரம் படிக்கலாம். அப்பொழுது ஓநாயும் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஓநாய் என்ன செய்யும்? ஓநாய் ஆட்டுக்குட்டி பார்த்தா இப்ப என்ன பண்ணும்? கடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா ஓநாய் ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது? ஒன்னா பெய்யுது, ஃப்ரெண்டுகளா போகுது. அல்லேலூயா. ரெண்டு ஒன்னா படுத்து ஒருத்தர் மேல தலை வச்சு படுத்து தூங்குது. அல்லேலூயா. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். பிறகு புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். வெள்ளாட்டுக்குட்டி வெள்ளாட்டு பார்த்தா புலி விடுமா, அடிச்சு தின்னு ரத்தத்தை முதல்ல கழுத்தை பிடிச்சு அப்படியே உறிஞ்சு ரத்தத்தை சுகமா. அந்த புலி ரத்தத்தை குடிக்கிறது கண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுகமா இருக்குமா, அவ்வளவு சுகமா. ரத்தத்தை குடிச்சிட்டு போட்டுட்டு பிறகு அடுத்த நாள் வந்து தான் கறி சாப்பிடும். இப்படிப்பட்ட சோத்திரம் புலியானது வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட ஒன்னா படுத்து தூங்குகிறது. அப்புறம் கன்றுக்குட்டியும் சிங்கமும் பாலசிங்கமும் காளையும் இருக்கும். கண்ணுக்குட்டி, மாடு, சிங்கம் 3 ஒன்னா படுத்து ஒன்னா புல்லு மேயுது. ஒரு சிறுவன் என்ன செய்யுது? மாடு புல்லு மேயிற மாதிரி சிங்கம் புல்லு மேயுது. ஏன்? இது எனக்கு கறியை சாப்பிடறது கூடாது, கறியை சாப்பிடுகிறது இல்ல, கறி சாப்பிடாத புல்லு திங்கிற சிங்கமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை தேவன் விதமாய் மாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வனாந்தரம் இல்ல, வனாந்தரம் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை. பிறகு சீக்கிரம் படிக்கலாம். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பிறகு பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் அவருடைய குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். கரடி என்ன செய்யுது? தேன் சாப்பிடும், மிருகங்களை சாப்பிடும், மனுஷனை சாப்பிடும். ஆனா இப்ப மனுஷனையும் மிருகத்தையும் இந்த கரடி சாப்பிடல. என்ன சாப்பிடுது? புல் மேய்கிறது, புல்லை சாப்பிடுது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் அவிதமான சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அன்பான தேவனுடைய குடும்பத்தை வனாந்தரம் அல்ல, ஹalleluya, அதை ஏதேன் தோட்டமாக மாற்றுவார். ஏதேன் தோட்டம் அப்படிதான் இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்திலே சிங்கம் எல்லாம் புல்லு தான் தின்னுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுத்தை, புலி புல்லு தான் சாப்பிட்டுச்சு. ஆனால் ஆதாம் பாவம் செய்த பிறகு, உலகத்தை தேவன் சபித்த பிறகு உலகத்தின் நிலைமையே மாறி போனது, உலகத்தின் சூழ்நிலையே மாறி போனது. ஆமென். அல்லேலூயா. பிறகுதான் அந்த மிருகங்கள் எல்லாமே மனுஷனை மற்ற அடுத்த மிருகங்களை அடித்து சாப்பிட ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். ஆகவே 8ஆம் வசனம், பால் குடிக்கிற குழந்தை விரியம்பாவின் குட்டி விரியம்பாம்புக்குள்ள புத்துக்குள்ள கையை விட்டு என்ன செய்யுமா? பாம்பு எடுத்து அதோடு விளையாடும். ஆமென். பால் மறந்த பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 3 வயசு குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை தூக்கி எடுத்துட்டு விளையாடுது. அந்த பாம்பு ஆடுது. ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அது அடுத்த வசனம் சொல்றார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. என் பிள்ளைகளுடைய வீட்டிலே கேடு கிடையாது, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே தீங்கு கிடையாது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டமுள்ள குடும்பம் மாறணும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை ஏதேன் தோட்டமாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஏதேன் தோட்டமாக இருக்கணும். நாம் கூடி வருகிற எல்லா குடும்பங்களும் சேர்ந்து ஆராதிக்கிற பரிசுத்தமான இந்த சபையானது ஏதேன் தோட்டமாக இருப்பதாக.
அல்லேலூயா. அது ஏதேன் தோட்டமாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். பிறகு என்ன செய்யறாரா? தேவனுடைய தோட்டம் போல் இருக்கும் என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா, அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய தோட்டம் அல்ல, ஏசாயா 51:3. ஆகவே அல்லேலூயா, ஏதேன் தோட்டமாய் இருக்கும் என்று வசனம் முடிகிறது. ஆகவே தேவன் தோட்டமாக, தேவனுடைய தோட்டம் போல் இருந்தது. அது தேவனுடைய தோட்டமாய் உங்களுடைய குடும்பம் மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குடும்பம், சத்தமா சொல்ல, என்னுடைய குடும்பம் தேவனுடைய தோட்டமாய் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய தோட்டமா இருக்கணும் உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம் தேவனுடைய தோட்டமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். அது ஏதேன் தோட்டமாக மாறும். ஆகவே ஏதேன் தோட்டமாய் குடும்பம் இருக்கும் பொழுது அங்கிருந்து தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில நம்முடைய காலை ஜெபத்தில் அருமையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அற்புதமான வசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கேட்டால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் நல்ல இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பாக்கியத்தெல்லாம் இழந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க காலை ஜெபத்தில் வரல, நிறைய பாக்கியங்களை இழந்துகிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தயவுசெய்து காலையில வாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. படுத்து தூங்கி என்னத்தை கண்டீங்க? வாழ்க்கை முழு தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. வாழ்க்கை முழு தூங்குறீங்களா இல்லையா? செல்போன் நோண்டுறது, நைட்டு 1 மணி 2 மணி இருந்துட்டு பிறகு காலையில காலை ஜெபத்தை எழுந்திருக்க முடியறதில்லை. ஸ்தோத்திரம். 9-10 மணிக்குள்ள படுக்கணும். காலையில கர்த்தர் 5:45 கண்டிப்பா எல்லா தேவனுடைய பிள்ளைகள் வரணும். ஆமென், ஆமென். பல தடவை சொல்லிட்டேன், ஆனா வருவதே கிடையாது. காலை ஜெபத்துக்கு வந்து பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு அந்த காலை ஜெபம். ஸ்தோத்திரம். காலையில ஜெபத்தோட நாளை ஆரம்பித்தால் மிக மகிமையா இருக்கும். காலை ஜெபத்தோட நாளை ஆரம்பிச்சு பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். காலையில ஜெபத்தோட அந்த நாளில நடத்தி பாருங்க, எல்லாம் மகிமையா இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கீங்க நீங்க. ஸ்தோத்திரம். தூங்கி தூங்கி என்னத்தை கண்டீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, உங்களுடைய வீடு ஏதேன் தோட்டமாக தேவனுடைய தோட்டமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஆகவேதான் தேவன் மறு ரூபத்தை தேவன் கொடுக்கிறார். மறு ரூபத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இப்படி வளர்கிற குடும்பத்தை, இப்படி கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமான குடும்பங்களை இன்னைக்கு எந்த நிலையில மாறுகிறது தெரியுமா? பாருங்க. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 31 அதிகாரம் 16 வசனத்தில், எசேக்கியேல் 31 வசனம் 16 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 31:16 அல்லேலூயா வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். தண்ணீரின் ஓரமாய் வளருகிற, ஓ ஹல்லேலூயா, தண்ணீர் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயரத்தினாலே மேன்மை கொள்ளாமலும் ஆமென் தங்கள் கொப்புகளின் தலைக்குள்ளே. எசேக்கியேல் 31:16 நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது ஒரு மனுஷனை நான் பாதாளத்துல விழ பண்றேன். படுகுழி என்றால் பாதாளம். பாதாளத்தை குறித்து போன வாரம் கேட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். படுகுழி என்கிற பாதாளத்திலே நான் அவனை தூக்கி போட்டேன். பாதாளத்திலே விழும் பொழுது அவன் விழுகிற சத்தத்தை கேட்டு நாடுகள் தேசங்கள் அதிர்ந்து போனது. அப்ப எப்படி விழுந்திருப்பான்னு பாருங்க, எவ்வளவு பெரிய சத்தமா இருக்கு. வெடி வெடிச்சா கூட அப்படி சத்தம் இருக்காது. பயங்கர வெடி வெடிச்சா எப்படி அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடும் இல்லையா? நெஞ்செல்லாம் அதிரும். ஆமென். வீடெல்லாம் கிடுகிடுன்னு ஆடும். அவ்வளவு பெரிய வெடியெல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நரகத்துல பாதாளத்துல கர்த்தர் இவனை தூக்கி போட்டார். யார? சாத்தானை. நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை, நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை தேவன் நரக பாதாளத்துல தூக்கி போடும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய சத்தம் வந்துச்சு. பிறகு அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் அதுவும் பாதாளம் தான். ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதேனின் மரங்களும், ஆமென், ஏதேனின் மரங்களும் பிறகு தண்ணீர் குடிக்கும், ஆமென், இல்ல ஏதேனின் மரங்களும் லீபனோனின் ஆமென் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் கொடுக்கும் மரங்களும் ஆறுதல் அடைந்தனர். என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அப்ப ஜீவ தண்ணீர் குடிக்கிற யார் குடிப்பாங்க? ஏமா ஜீவ தண்ணீர் யாருமா குடிப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, யார் குடிப்பாங்க? தேவனுடைய பிள்ளைகள். அது சொல்ல முடியாதா? ஜீவ தண்ணீர் யார் குடிப்பாங்க? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ஜீவ தண்ணீரை தேவ பிள்ளைகள் குடிப்பாங்க. அப்ப ஜீவ தண்ணீரை ஏதோனின் மக்கள் குடிப்பாங்க. ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஸ்தோத்திரம் லீபனோனின் மக்கள் குடிப்பாங்க. ஜீவ தண்ணீரை அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகள் குடிப்பார்கள். ஆமென். அப்ப இவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சது. எதனால? சாத்தான் விழுந்ததினாலே. ஆமென்.
சாத்தான் மாத்திரமில்ல, நிறைய ஊழியக்காரன். நீ நிறைய ஊழியக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா. பசப்பு வார்த்தை பேசுற, கெட்ட உபதேசத்தை கொடுக்கிற, சத்தியத்தை போதிக்காத ஊழியக்காரன் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கான். இப்படிப்பட்ட நிறைய ஊழியக்காரனை தூக்கி கர்த்தர் பாதாளத்திலே போட போகிறார். பாதாளத்திலே விழ போறாங்க. எல்லாம் ஊழியக்காரன் கிடையாது, எல்லாமே பாஸ்டர் கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாமே தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை நீ எப்படி பயன்படுத்திருக்கிறார் தெரியுங்களா? அநேகருக்கு அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆன்லைன்ல நிறைய பேருக்கு பிரசங்கிக்கிற, நிறைய குரூப்ல போய் பிரசங்கிக்கிற ஒரு பெரிய கிருபை தேவனுக்கு தந்து வருகிறார். அல்லேலூயா. ஆமென். பேட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பெரிய பிரேயர் குரூப் இருக்கு. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களை ஒன்றாக சேர்ந்து அல்லேலூயா என்னை எங்க பிரசங்கி கூப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே நிறைய பேர் சொன்னாங்க, யாருன்னே தெரியாது, அப்படியே முகமே எனக்கு தெரியாது. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் பங்கெடுத்தவன் சொன்னாங்க, ஐயா கர்த்தர் எங்களோட நேரடியாக பேசுவது போல இருந்தது, வசனம் எங்களை குத்தினது, எங்களை உணர்த்தினது. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் தெளிவாய் பேச நிறைய பேர் பல விதமா சொன்னாங்க. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எந்த பெருமையும் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு, பேசின பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் பெருமையும். அருமையானவர்களே, தேவன் கிருபையை நடத்துகிறார். எந்த வகையில் நான் என்னை பெருமைப்படுத்துகிறவன் அல்ல. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டா போதும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நான் கர்த்தர் பெருக, நான் சிறுக. ஆமென். அவர் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. அன்பானவர்களே, இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் மகிமையை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிற அப்படியே மகத்துவ நாமத்தை நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நீங்க பார்க்க நம்முடைய ஊழியக்காரர் அமைதியா இருக்கிறார், ஒன்றும் இல்லாம இருக்கிறார், சத்தம் இல்லாம இருக்காரு. சத்தம் இல்லாம தான் இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு சத்தமோட இடம் கெடுத்துட்டா மணிக்கணக்கா சத்தம் போடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கள்ள உபதேச ஊழியக்காரன், அப்படிப்பட்ட கள்ள ஊழியக்காரனுடைய சபையில தேவ பிள்ளையா இருக்காதே. பரிசுத்தாவில நிறைகிற, அந்நிய பாஷையில பேசுகிற சபையில இரு. பரிசுத்தாவில நிறைகிற சபையில இரு. ஆமென். தேவ ஆவியில நிறைகிற சபையில இரு. ஆவியில நிறைந்த சபை விட்டு வெளியே வா. சத்தியத்தை போதிக்கிற அந்த சபை விட்டு வெளியே வா. வசனத்தை போதிக்கிற அந்த சபை விட்டு வா வெளியே. வசனத்தை ஆழமா போதித்தால் மாத்திரம் நீ பரலோகம் போக முடியும். நீ வசனத்தை போதிக்கிற, சத்தியத்தை போதிக்காத சபையில் இருந்தா நீ பாழா போயிருவ. அவன்கிட்ட பசப்பு வார்த்தை பேசலாம், உனக்கு ஆழமா பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். பாருங்க 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் 3ஆம் வசனத்தில் சத்தியம் ஒரு சபையில பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு வசனம் தேவனுடைய சபையில பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சபையில பிரசங்கிக்கப்பட வேண்டும். வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனதை உடையவன் கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறபடினால். ஆமென். 3ஆம் வசனம். அல்லேலூயா. 4ஆவது ஸ்தோத்திரம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க பரலோகத்தை வாசற்படியே திறவுங்க. ஆமென். சத்தியத்தை போதிக்கணும். சத்தியம் போதிச்சாதான் ஜனங்க சத்தியத்தை கை கொண்டு நடப்பாங்க. வசனத்தை சிரிக்க வைக்கிறதுக்கல்ல. ஆமென். இன்னைக்கு சபையே பிரசங்கமே சிரிப்பா இருக்கு, பிரசங்கமே ஜோக்கா இருக்குது. டிவி ஆன் பண்ணி ஆதித்யா கேளுங்க, சிரிப்புளி கேளுங்க, ஜோக்குக்கு நிறைய சேனல் அதை பாட்டு சிரின்னு சிரிங்க. சபையை வந்து சிரிக்கணுமா? சபை பரிசுத்தமான இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், இயேசு கிறிஸ்து அசைபாடுகிற இடம், பரிசுத்தாவின் நிறைய கிரியை செய்கிற இடம், பரிசுத்தாவில நிறைகிற இடம், பரிசுத்தாவில நிறைந்து ஆவியில பலப்பட வேண்டிய இடம், சக்தி இல்லாத நாம் பரிசுத்தாவில நிறைந்து ஜெபித்து சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம், ஆவியில நிறைந்து களி கூற வேண்டிய சபை. ஆமென். பரிசுத்தாவில பலப்பட வேண்டிய இடமானது சபை. சபை என்பது அல்லேலூயா வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். சபை என்பது பரிசுத்தமானது. அந்த சபையில தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியமா இல்லாத நிறைய சபைகள் மாறிக்கொண்டு போகிறது. சபை எல்லாமே தலைகளாய் அழிந்து கொண்டு போகிறது. தேவன் இல்லாத, பரிசுத்தம் இல்லாத ஒரு மோசமான சபையாய் இன்னைக்கு சபைகள் மாறிக்கொண்டு போகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை சபையாய் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, சபை என்றால் சபையாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அல்லேலூயா கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் 4வது வசனத்திலே இப்படிப்பட்ட குழப்பம் பண்ணுகிற, வசனத்தை போதிக்காத, சத்தியம் இல்லாத, கள்ள உபதேசம் பண்ணுகிறதான அல்லேலூயா நிலையில் இருக்கிறதான சபையில் இருக்கிறவர்களே, அப்படிப்பட்ட கள்ள உபதேசம் பேசுகிறதான அந்த ஊழியக்காரனுடைய சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, அந்த சத்தமானது என்னை பார்த்து சொன்னது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவமாய் அந்த அவள் என்கிற சபையாய் அந்த பாவத்துக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் அந்த சபைக்கு வருகிற பெரிய ஆபத்து விபத்துகளை நீ அழியாமல் சிக்காமல் இருக்கும்படி அகப்படாமலும் இருக்கும்படி, ஆமென், அந்த பாவத்திலே அந்த அசுத்தத்திலே தேவன் கொடுக்கிற தண்டனையிலே அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே அந்த சபை விட்டு வெளியே வா. ஆமென், அல்லேலூயா. சபை விட்டு என்ன செஞ்சரே? அல்லேலூயா, ஆமென். நம்முடைய அருமையான சகோதரி எஸ்தர் அம்மா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்க யாரும் உதவி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தங்கச்சி இருக்கிற பள்ளிப்பாளையத்துக்கு போறேன்னு போனாங்க. ஸ்தோத்திரம். அங்க போயிட்டு ஐயா பிரைஸ்லாம், ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரையா, நாங்க அம்மா கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறா, ஐயோ சத்தம் கேட்க சந்தோஷமா இருக்கு, சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு, ஐயா இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படிங்களா, யாருன்னு கேட்டேன். எந்த சபைக்கு போனீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, பாருங்க என் தலையில பெரிய பாறாங்கல்ல போட்டது போல இருந்தது. ஆமென். ரொம்ப துக்கப்பட்டேன். ஏம்மா நீ வீட்லயாவது இருந்துக்குமா, தயவு செய்து அந்த இடத்துக்கு போகாத, நீ வீட்லயாவது இருந்துக்கோன்னு சொன்னேன். கல்லன் இடத்துல போய் மாட்டிக்கிட்டு கல்லன் இருக்கிற இடத்திலே போய் பிள்ளைகளை ஆராதிக்கிற இடத்தை கர்த்தர் விரும்பவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நிறைய சபை 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 எல்லாம் சபை கிடையாது. பரிசுத்தம் இருக்கிற இடம்தான் சபை, சத்தியம் போதிக்கிற சபை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, பரலோகத்தில் பிரவேசிக்க பரலோகத்தின் வாசல திறங்க, எல்லாம் சபை கிடையாது. சபையின் பேர் வச்சுக்கலாம், சபையின் பேர் வச்சிருக்காங்க. இடம் எத்தனை சபை தெரியுமா? கிராம சபைன்னு தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. நிறைய ஊர்கள் நடக்கு தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? கிராம சபை. அந்த சபைக்கு போயிட்டு அங்கே போய் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாட்டு பாட முடியுமா? ஊருக்காரங்களா சேர்ந்து ஊருக்கு ஊர் விஷயத்தை பேசுவாங்க. அது சபை? அது சபையா? ஸ்தோத்திரம். சாராய் கடைக்கு சபைன்னு பேர் வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பலரும் பலவிதமான பேர்களை வச்சுக்கிறாங்க. ஏதேனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஏதேனுக்கு என்ன பேர் தெரியுமா? கிரேக்கு மொழியில ஏதேன் என்றால் பரதீசுன்னு அர்த்தம், பரலோகன்னு அர்த்தம். என்னது? ஏதேன் என்றால் ஒரு பரலோகம் தான். பரலோக வாழ்க்கை தான் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பரலோக அனுபவத்தை தான் தேவன் அவர்களுக்கு தந்திருந்தார். அதை இழந்துட்டாங்க. இப்ப அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நமக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். பரலோக பாக்கியத்தை இழந்து போன ஆதாம் ஏவாளுக்கு, அவருடைய சந்ததியாய் இருக்கிற நமக்கு தேவன் இரக்கமாய் அந்த ஏதேனுடைய வாழ்க்கையை நமக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம இப்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அனுபவம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இந்த ஏதேனின் அனுபவத்தை பேர் நான் உனக்கு தர்றேன். அதுக்கு தடையா இருக்கிற கள்ள ஊழியக்காரன், கள்ள உபதேசக்காரன், அவனை விட்டு வா வெளியே, அந்த சபை விட்டு வா வெளியே என்று தேவன் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தியம் போதிக்கிற சபையில நம் தேவனுக்கு சாட்சிய வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்திலே, சத்தியத்திலே, வேதத்திலே, வார்த்தையிலே நாம் வளர்கிறதான பொழுது தேவன் அநேக காரியங்களை தந்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக போகிறார். ஆமென். இப்ப இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என் பிள்ளைகளை ரெடி ஆயிட்டாங்க, என் பிள்ளைகளை பரிசுத்தம் ஆயிட்டாங்க, என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக போறேன், என் பிள்ளைகளை பரலோகத்துக்கு ஏன் சமூகத்துக்கு கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டை கட்டி இருக்கிறேன். ஆமென். என் பிள்ளை எல்லாம் வீடு ரெடி ஆயிடுச்சா? எப்பா எல்லாரும் வீடு ரெடி ஆச்சா? கர்த்தாவே எல்லாரும் வீடு ரெடி ஆயிடுச்சா? ஆண்டவரே ஏதாவது வீடு பாக்கி இருக்கா? இல்லப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ரைட், ஓகே, அப்ப நம்ம போவோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் புறப்படுகிறார். ஆரவார சத்தம் கேட்கிறது ஒன்றாவதாக. இரண்டாவதாக அல்லேலூயா பிரதான தூதருடைய எக்கால சத்தம் கேட்குது. செத்து போன இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழும்பி ஆகாயத்தில் சேர்ந்து கொள்கிறாங்க. நம்ம மத்தியாயத்தில் இயேசு நிற்கிறார். இரண்டாவது சத்தம். மூணாவது சத்தம் அல்லேலூயா எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் கேட்கிறதான பொழுது உயிரோடு இருக்கிற நாம் என்னாக போகிறோம்? மறுபடியும் இயேசுவோடு சேர்ந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:17 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 மறு ரூபம் அடைகிற போகிறோம். மறு ரூபத்தை தேவன் இயேசு கிறிஸ்து போல ஒரு ரூபத்தை நமக்கு தர போகிறார். ஆகவேதான் பிசாசு என்ன செய்யறான்? அவர் ரூபத்தை, எரிச்சல் என்கிற ரூபம், கோபம் என்கிற ரூபம், திருட்டுத்தனம் என்கிற ரூபம், எரிச்சல் என்கிற ரூபம், ஹல்லேலூயா அழுதுகிட்டே இருக்கிற ரூபம், கவலையா இருக்கிற ரூபத்தை பிசாசு கொடுக்கிறான். இதெல்லாம் கர்த்தர் ஒழித்து விட்டு தேவ ரூபத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிறத வாசிக்கலாம். ஏதேனில் ஆமென் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் 17வது வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆமென் ஆகாயத்தில் நமக்கு முன்னால போன எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்தவான்களாய் உயிரோடு எழுந்து போன அந்த மக்களோடு கூட நாமும் உயிரோடு கூட அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட எப்பவுமே இருக்க போறோமா? ஐயா, எப்பவுமே இருக்க போறோம். இயேசு கிறிஸ்துவோட நிரந்தரமா வாழ போகிறோம். அல்லேலூயா. உலக கடன் பிரச்சனை கவலை இல்லை, பாரம் கவலை இல்லை, கந்து கடன் பிரச்சனை இல்லை. தோத்திரம். கடன் கொடுக்கணுமே, அவனுக்கு தரணுமே, இவனுக்கு தரணுமே, பாரம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் விடுவித்து நம்மை பரலோகத்தில் போய் சந்தோஷமாய் கர்த்தர் வைத்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட நிரந்தரமா வாழ போறோம். தொழிலை பற்றி, வருமானத்தை பற்றி, ஐயா தறி சரியா ஓடலையே, ஐயா என்னுடைய அல்லேலூயா நெசவு தொழில் ஒரு மாதிரி போயிருச்சு, ஐயா எனக்கு இந்த கைத்தறியில சரியா வர மாட்டேங்குது, என்னுடைய ஆபீஸ் வேலையில சரியா வர மாட்டேங்குது, என்னுடைய டாக்டர் ஆஸ்பத்திரி வேலையில கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஒரு பிரச்சனை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வேலை இல்லாம போச்சு, ஒன்றும் கிடையாது. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சௌக்கியமாய் சுகமாய் நிரந்தரமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா. ஒரு கவலை கிடையாது, ஒரு பாரம் கிடையாது, எந்த கவலை இல்லாம. அல்லேலூயா. தேவன் கொடுத்த அருமையான மாளிகையை பார்த்து, போப்பா மகனே மகளே உன் வீட்டுக்குள்ள போ, மகனே உன் வீட்டுக்கு போ, பயங்கர பெரிய மாளிகை, அப்பா எனக்கா இது, எனக்கா இந்த வீடு, அல்லேலூயா தோத்திரம் ஓடி போய் உள்ள பார்க்கிறோம். ஆமென். ஒவ்வொரு ரூமும் பார்த்தா ஏறக்குறைய 10-20 வீடுகள். நாம எப்படி பரிசுத்தமா இருக்கிறோமோ, இயேசுக்கு எப்படி வாழ்கிறோம், அதுக்கேற்றபடி தான் ரூமுகள் அங்க இருக்கும். நல்ல பரிசுத்தமாய் ஆமென் ஆண்டவருக்காக வைராக்கியம் உண்மையாய் வாழ்ந்திருப்போம். ஆனால் ஒரு 40-50 ரூமுகள் அங்க இருக்கும் நமக்கு, ஒரு ஆளுக்கு. ஆமென். நம்ம அப்படித்தான், நம்ம கஞ்சத்தனம் பிசினி தனம் பண்ணி சரியா கர்த்தருக்கு கொடுக்காம ஆண்டவர் ஏமாத்தி, தசமகத்துல ஏமாத்தி, அதுல ஏமாத்தி இப்படி எல்லாம் இருக்குமானா, ஏதோ ஒரு 2-3 ரூமு தான் இருக்கும். எத்தனை ரூம் இருக்கும்? 2-3 ரூம் தான் இருக்கும். ஆனா கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு கொடுத்து ஹல்லேலூயா தாராளமாய் தேவனுடைய ஊழியங்களை தாங்கி வளர்கிற பொழுது, அநேக ஹல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற நல்ல பொருளால் கர்த்தர் அலங்காரம் பண்ணிச்சிருப்பார். அங்க படுக்கை இருக்குங்க. நமக்கு ஒரு பரலோகத்து நல்ல அருமையான சூப்பர் பெட்டு, அப்படியே கையை வச்சிங்கன்னா அப்படியே கீழே போகும். அல்லேலூயா. கை எடுத்துட்டீங்கன்னா மேலே வந்துடும். அப்படி உட்கார்ந்து படுத்தீங்கன்னா அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி படுக்க பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தில் போய் பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விதமா எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டுகளையும் வாங்கணும். ஏசு கூப்பிடுறாரு. பாஸ்டர் போன் பண்ணிட்டு இருக்காரு, சங்கடமா இருக்கு. பாஸ்டர் போன பார்த்தா பயமா இருக்குது. பயமா தான் இருக்கும். உங்களை எல்லாம் பிடிச்சி தள்ளணும். ஆமென். 2 ஆட்டோ வச்சு வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, எல்லாத்தையும் போன் அடிச்சு வாங்கம்மா, ஐயா வாங்க வாங்க வாங்க. நீ ஏன் கூப்பிடுறோம்? எனக்கு நான் பரலோகத்துக்கு போறதுக்கா? நான் பரலோகத்துக்கு போனா அது அவசியம் இல்லை. நான் ஜெபம் பண்ணா போதும், நான் பைபிள் படிச்சு வசனத்தபடி உண்மையா இருந்தாலும் போதும், நான் பரலோகம் போயிடுவேன். ஆனா நீங்க பரலோகம் வரணும். அதற்காக இவ்வளவு பாடுபடுகிறோம். அல்லேலூயா. 2 ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து ஏன் இப்படி கூப்பிடுறோம்? உங்களை எதுக்காக கூப்பிடுறோம்? யோசித்து பாரு, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. எதுக்காக பாஸ்டர் இத்தனை பாடுபடுகிறார்? ஆமென். ஏன் அவர் இவ்வளவு வா சர்ச்சுக்கு வான்னு ஏன் இப்படி கூப்பிடுகிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை, உங்களை யோசிக்க பிசாசு விட மாட்டான். அந்த இடத்த மட்டும் அப்படியே பைண்ட் பண்ணி அப்படியே கட்டி மூடி வச்சிருவான். அது யோசிக்காத, நினைக்காத அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோசித்து பாருங்க. நீங்க பரலோகம் வரணுமா? ஐயா நீங்க பரலோகம் வரணும். நீங்க இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் வாழணும். ஆமென். இந்த உலகத்தில் கஷ்டத்தில் உபத்திரப்படக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம் உலகத்தில் பெரிய குழப்பம் வரப்போகிறது. ஆமென். சிங்கம் புலி ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடும். ஆமென். கரண்ட் இருக்காது, தண்ணீர் இருக்காது, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது, சாப்பாடு இருக்காது. ஸ்தோத்திரம். 21 விதமான தண்டனை தான் கிடைக்கும். நாட்டை முழு குலத்தை ஆட்சி அந்தி கிறிஸ்து வந்துருவான். முழு ஆட்சி அவனுடைய கரத்திலிருந்து நடக்கும். ஆட்சி ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியா இருக்கும், பயங்கரமான ஆட்சியா இருக்கும். ஆமென். நீங்க அன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட முடியாது. அல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் அழைச்சிட முடியாது. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. ஒருத்தர் கையிலும் பைபிள் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, கொடுமையான 7 வருட ஆட்சிகள், உபத்திரவ காலம், இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நீங்க இந்த உலகத்தில் இருக்கணுமா? உடம்புல இவ்வளவு பெரிய கொப்பளம் வரும், இவ்வளவு பெரிய கொப்பளம் வரும். மருந்து மாத்திரை கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது. பெரிய ஆபத்து, பெரிய துயரங்கள் உலகத்தில் நடக்க 7 வருடங்கள். 7 வருடத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறார். பரலோகத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லையா உலகத்திலிருந்து, அவங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் வந்து அவங்ககிட்ட உலகத்தை கர்த்தர் கொடுத்துருவார்.
அப்ப நம்முடைய சபை மக்கள் நம்மோடு இருக்கிற பரலோகத்திலிருந்து போன பிள்ளைங்க அவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. கைவிடப்பட்ட நாம பார்த்து திருன்னு முழிப்போம். அவங்களும் நாமெல்லாம் ஒன்னா தான் சர்ச்சில் பக்கமா உட்கார்ந்து இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க ராஜாவா உலகத்தை ஆட்சி செய்யறாங்க. ஆனா நானும் உலகத்துல இப்படி நெருக்கப்பட்டு போட்ட துணி கூட கிடையாது, நல்ல ஒரு துணியோட கிழிஞ்ச துணியோடு இருக்கிறேனே. 1000 வருஷம் இந்த உபத்திரவத்தில் இருக்கணும். பிறகு நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு பண்ணி நீங்க செஞ்ச அத்தனை அக்கிரம அநியாயத்திற்கு நரகத்துல பாதாளத்துல வேதனைப்படுத்துற என்ற 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு கர்த்தர் அனுப்புவார். அங்க போனா செத்து போகுமா? உயிர் போகாது. கோடி வருடங்கள் நரகத்துல பாதாளத்துல இருந்து வேதனை அடையணும். அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீங்க பாடுபடக்கூடாது, அவ்வளவு போய் இந்த உபத்திரம் படக்கூடாது என்பதற்காக தான் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. நாம் பிழைக்கவா? நாம் பிழைக்கிறக்கா? ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பவுமே அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் பிள்ளையே? ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவோடு எப்பவுமே இருக்கணும். நீங்க தேவனோடு கூட எப்பவுமே இருக்கணும். என்னுடைய வாஞ்சை அதுதான், என் பாரமே அதுதான், இரவு பகல் என்னுடைய ஜெபமே அதுதான். பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாருங்க ஆண்டவரே. பிசாசு எத்தனை தடை பண்ணி எத்தனை பேரை தடை பண்ணுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தேவ சமூகத்தில் இளைப்பாற வேண்டும். நீங்க தேவ சமூகத்தில் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு எப்பவுமே அவரோடு கூட தான் இருக்கணும். அப்படியானால் அந்த வரிகள் எடுத்துக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ஆமென் சோதர் 15ஆம் அதிகாரம் 51 52 ஆகிய 2 வசனங்களை நம்ம ஒருத்தர் வாசிக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 ஆகிய 2 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்லுங்க. அக்கா இங்க வாக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரகசியம் வா, கிட்ட வா, கிட்ட வாக்க, அங்க நின்றுக்கிற வா, கிட்ட வா அப்படின்னு காதுக்குள்ள பேசணும் இல்லையா? அதுக்கு பேரு என்னது? சொல்லுங்க. அப்படி ரகசியம் நம்முடைய தேவன் சொல்லுகிறார். மகனே மகளே வா, காதை கிட்ட கொடுக்கு, வா, அங்க நிக்கிற வா மகனே, நீ என் பிள்ளை, என் பிள்ளை பக்கத்துல வா மகனே, என் மகன் வா, கிட்ட வா, பக்கத்துல வா, காதை கொடு அப்படின்னு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ரகசியம்? இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் செத்து போ, நித்திரை என்ன சாவு, நாம் எல்லாம் செத்து போறது கிடையாது. அப்ப வாசிக்கலாம். ஆகிலும் மைக்கில ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகிலும் கடைசி எக்காலம் நான் சொன்ன பார்த்தா 3 சத்தம், ஆரவாரம், பிரதான சத்தம், தேவ எக்காலம். இந்த தேவ எக்காலம் என்கிற கடைசி எக்காலம் தொனிக்கிறதானது பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆக்கப்படுகிறோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. புரிஞ்சுதா? என்னாக போகிறோம்? மறுரூபம். ஏதேன்ல ஆதாமேவள் இழந்தாங்களே அந்த ரூபத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். மறுரூபத்தை கொடுத்து அப்படியே தேவன் உலகத்திலே மறைந்து போக என்ன போகிறார்? உலகத்தில் அப்படியே மறைஞ்சிருவோம். அல்லேலூயா. புருஷன் ரட்சிக்கப்படல, மனைவி மத்த கர்த்தர் பிள்ளையா இருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டான் மனைவி புருஷன் தேடுவார். பக்கத்துல எங்க படுக்கையில காணோம். ஏமா எங்கப்பா போயிட்ட? என்னடா காணோம்? இங்க காணோம். பாத்ரூம் இருக்குமா? அல்லது தோட்டத்தில் அங்கே காட்டுல எங்கேயாவது வெளியே எங்காவது சத்தம் போட்டு எங்க என் மனைவி பாத்தீங்களா, என் மனைவி பாத்தீங்களா? நீங்க வருஷ கணக்கா தின்னாலும் மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி எங்க போயிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டாங்க பரலோகம். அல்லேலூயா. சரி, புருஷன் இயேசு ஏத்தார், மனைவி இயேசு ஏத்துக்கொள்ளல. ஏங்க ஏங்க, இந்த ஆம்பளைக்கு எத்தனை சொன்னாலும் மண்டையில ஏறாது. இத்தனை கத்துறேன், வர கத்துறேன், கேக்குதானே பாரு. ஏங்க ஏங்க பதில் சொல்ல மாட்டார். ஏங்க எங்க இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே, அதான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நொடியில ஆமென் மறுரூபமாக்கப்பட போகிறோம். யாரும் மறுரூபம் என்ன? இயேசு மாதிரி மாற போகிறோம். இயேசு போல மாறி இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுது இருக்க போகிறோம்? அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா? ஒரு இமை பொழுதிலே எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ள போகிறோம். ஆமென்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். மறுரூபத்தை பெற ஆயத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகளை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில கர்த்தர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவி நம்ம மேல் வைத்து அன்பினாலே பேசிக் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பெருமைக்கா சொல்ல, தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்தியங்களை உலகத்துல எந்த சபையில போனாலும் நீங்க கேட்க முடியாது. ஆண்டவருடைய பெரிய கிருபினாலே ஹல்லேலூயா நம்முடைய சபைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு பெரிய பாக்கியம் தந்திருக்கிறார். அசட்டை ஆயிராதீங்க தேவ பிள்ளையே. கேர்லெஸ்ஸா விளையாட்டுத்தனமா ஆறாதீங்க, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு நாளில ஒரு இமை பொழுதிலே ஹல்லேலூயா ஒரு நொடியிலே நம்மை மறுரூபப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து போல மாறி அவரோடு சேர்ந்து கொள்ள போகிறோம். ஆமென். இயேசு போல மாறணும். ஹல்லேலூயா. இயேசு போல மாறணும் கர்த்தரின் பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து போல மாறணும். அந்த தெய்வத்தை போல மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். உலகத்துல யாருக்கும் அந்த கிருபை கர்த்தர் தரல. இஸ்ரவேல் மக்களுக்கு கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் இனத்திலே தான், அந்த ஜாதியில தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் அவர்களுக்கும் இந்த பாக்கியம் இல்லவே இல்லை. உபத்திரவ காலத்திலே அடிபட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்து பிறகுதான் அப்பதான் இயேசுவை கூப்பிடுவாங்க, அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு பிறகுதான் பரலோகம். பரலோகத்துலன்னா இயேசு கிறிஸ்து பக்கத்துல நாம இருப்போம், அவங்க கீழே இருப்பாங்க. என்னங்க அநியாயம்? அநியாயம் தான். அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு சிலுவையில் அறையிற பொழுது இயேசுவை சிலுவையில என்ன சொன்னாங்க சொல்லுங்க? அவனை சிலுவையில் அவனங்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாங்க? மரியாதை அவனை சிலுவையில் அறையும், அவனை அறையும். அவன் மேல இருக்கிற சாம்பல் எங்க மேல வரட்டும். அவனை சாகிற சாவலா அந்த சாபம் எங்க மேல, எங்க சந்ததி மேல வரட்டும். ஏத்துக்கிட்டாங்க. இயேசு புறக்கணிச்சிட்டாங்க, இயேசு வேண்டான்ட்டாங்க. ஆனாலும் ரத்த சாட்சியை மரிக்கிற பொழுது உபத்திரவ காலத்திலே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடம் கொடுக்கிறார், அவனை ரட்சிக்கிறார், பரலோகத்தில் இடம் கொடுக்கிறார். ஆனால் இரண்டாவது இடம் தான். முதலிடம் யாருக்கு? முதலோட தேவ பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு. சொல்லுங்க ஆமென். கம்யூனிஸ்டுக்கார மாதிரி சொல்லாதீங்க. நமக்கல்ல, யாருக்கு? எனக்கு. ஆமென். முதலோட எனக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு. இரண்டாவதாக தேவனோட நெருங்கின பக்கத்தில் உட்கார்ந்து நாம தான். அவங்க கர்த்தர் சொல்ற அவங்க கீழே தனியா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தோழன் இருப்பான், மாப்பிள்ளை பெண்ணுக்கு தோழி இருப்பாங்க. அது மாதிரி அல்லேலூயா அவங்கள தோழர்களா தோழியா தான் இருப்பாங்களே தவிர மணவாளனோட மணவாட்டியா இருக்கிற பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவோட மணவாளனாக இயேசு இருக்கும் பொழுது மணவாட்டிகளாக நாம பக்கத்தில் இருப்போம். நமக்கு அவங்க தோழனும் தோழியா தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இமைப்போதிலே நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஆமென். ஆயத்தப்படுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் நம்முடைய சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு டேய் வந்துட்டியா, அந்த ஹோட்டல்ரா பயங்கர சூப்பர் பிரியாணி, டே இந்த சிக்கன் 65 போடுறான்டா, பட்டை கலப்புதுரா, அப்படியே போமா போறோம் சாப்பிட வைக்கிறீங்க. அப்படிதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவனுக்கு இயேசு பத்தி சொல்றீங்க. அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பார்த்தோன்னே 1000 2000 ரூபாய் சொல்ல பண்ணி பிரியாணி வாங்கி கொடுக்க தெரியுது. நாளைக்கு அவன் நரகத்துல கிடந்து அவன் சொல்லுவான், டேய் பிரியாணி வாங்கி சொன்ன கூப்பிட்டியாடா, என்ன பிரியாணி வாங்கி கொடுத்தோட சிக்கன் 65 வாங்கி தந்தியாடா, நீ இயேசு பத்தி என்கிட்ட சொல்லாம போயிட்டியே. நீ சொல்லியிருந்த நானும் இயேசு கும்பிட்டு இருப்பேன்பா, ஏன் எனக்கு சொல்லாம போயிட்டேன்? எனக்கு இயேசு பத்தி ஏன் சொல்லல? அப்படி கேட்கும் போது பரலோகத்தோட காது கேட்கும். என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கு, அந்த ஜவுளிக்கடையில் துணி நல்லா இருக்குது, இந்த செருப்பு வாங்க நல்லா இருக்கு, இந்த வாட்ச் வாங்க நல்லா இருக்கு, அதை சொல்றதை விட இயேசு அவங்களை அறிமுகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிக் கொடுங்க. கர்த்தரை பிள்ளை உங்களுடைய குடும்பத்தினருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தரை சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத தேவனை குறித்து சொல்லுங்க. அவங்களை மறுரூபமாக வேண்டும். ஆமென். மறுரூபம் என்ற நிலையில் அவர்கள் வரவில்லை ஆனால் பரலோகம் வர முடியாது. பரலோகம் போக வேண்டால் மறுரூபமாக வேணும். அந்த மறுரூபமாகிற காரியத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரணும்னா கர்த்தரை பிள்ளையே அன்போடு ஜெபத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய நண்பன் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டா இருக்கிறான், அவனும் பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா அடுத்த வாரம் ஆண்டவரே என்ன செய்யட்டும் நீ போய் சொல்லு அப்படின்னு உள்ளத்துல ஒரு கர்த்தர் சொல்லுவார். போய் ஆண்டவர் கர்த்தர் சொல்றவனை பார்த்து பேசிட்டு மெல்லமா சொல்லுவாங்க, ஆமாண்டா எனக்கு பயங்கர பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியலடா, நிறைய தற்கொலை கூட பண்ணலாம்னு நினைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். சரியான நேரம் தான், டக்குன்னு பிடிச்சிருங்க. கர்த்தரை குறித்து சொல்ல ஆரம்பிங்க. இயேசு நம்பின எனக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு என் பிரச்சனை தீர்ந்துருமா? கண்டிப்பா நீ வா, எங்க சர்ச்சுக்கு வா. கண்டிப்பா வரமாட்டானா? வரமாட்டானா? கண்டிப்பா வருவான். அல்லேலூயா.
அருமையான, ரொம்ப பாடுபட வேண்டாம், ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஒரு நாள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் நல்லா இருக்கிறோம், குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நரகத்தில் கிடந்தா அவங்க உங்களை திட்ட மாட்டாங்க. நரகத்தில் கிடந்து ஆமென், அந்த நிலை வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம சொந்தக்காரங்களோ, குடும்பத்தின் மக்களோ, நண்பர்களோ, அவர்கள் யாரா இருந்தாலும் பரலோகம் வருவதற்காக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா. கண்டிப்பா செய்வீங்களா? நம்முடைய சபையில் யாருமே செய்யறது இல்லை. பார்க்கலாம், இந்த முடியாது செய்வீங்களான்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை போல நாம் மறுரூபம் அடைய போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மறுரூபம் அடைகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். வாசிக்கலாமா? பிலிப்பியர்ல தான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர்ல சொல்றாரு, என்ன கர்த்தர் சொல்கிறார்? 3:21 வசனத்திலே, பிலிப்பியர் 3:21 நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற போகிறோம். ஆமென். ஒரு ஆதம் நிறைய பேர் சொன்ன, ஆண்டவரே எலியாவை போல மாற்றும் ஐயா, பேதுருவை போல மாற்றும் ஐயா, பவுலை இயேசு சொல்ற, ஏய் பைத்தியக்காரா, அட அவன் மாதிரி நீ ஏன்டா மாறணும்? நீ என்ன மாதிரி மாறுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் மாதிரி மாறணும்? இயேசு போல. லைக் we change to Jesus. நாம் இயேசு கிறிஸ்து போல மாறணும். இயேசு கிறிஸ்து போல மாறணும். பாருங்க, பிலிப்பியர் என்ன சொல்றாரு பாருங்க. 3:21 வசனத்திலே, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்ம உடம்பு என்ன, எப்படி உடம்புமா? அற்பமான சரீரம். காலையில் என்ன செஞ்சீங்க? விலை உயர்ந்த சோப் போட்டு குளிச்சீங்களா? விலை உயர்ந்த சோப் போட்டு குளிச்சீங்களா? சென்ட் அடிச்சீங்களா? பவுடர் போட்டீங்களா? லிப்ஸ்டிக் போட்டீங்களா? போடல. நல்ல ட்ரெஸ் பார்த்து அழகான ட்ரெஸ் எடுத்து போட்டீங்களா? உடம்புக்கு இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இது அற்பமான சரீரம். அற்பமான சரீரம். அம்மா இறந்துட்டேன்னு வைங்க, ஐயா இறந்துட்டோம், அந்த உடம்புக்கு என்ன சொல்றாங்க? பணத்தை எப்ப எடுப்பாங்க? சவத்தை எப்ப? சவம். நீங்க நானே இறந்துட்டேன்னா என்ன செய்வாங்க? ஐயா பாடி எப்ப எடுப்பாங்க? பாடியை. எனக்கு என்ன பேரு? பாஸ்டர்ங்கிற பேருக்கு என்ன வருது? பாடி. பாடி எப்ப எடுப்பாங்க? அற்பமான சரீரம். உள்ள உயிர் இருக்கிறவர்கள் தான், ஆவி ஆத்தம் உள்ள இருக்கிறவர்கள் அந்த உடம்புக்கு மதிப்பு. இந்த உடம்பு விட்டு ஆவி ஆத்தம் விலகி போச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மதிப்பு வாழ்ந்திருந்தா ஊர் ஜனங்கள நிறைய 1000-2000 பேர் கூடி வந்து எடுத்து கொண்டு போய் நல்லா அடக்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு மதிப்பு இல்லைன்னா ஒரு 10 பேர் 5 பேர் தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க? ஆமென், காரியத்தை முடிப்பாங்க. அந்த அற்பமான சரீரத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஆமென் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. ஐயா அம்மா பாருங்க, இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் எப்படி மாத்துகிறாராம்? இயேசு கிறிஸ்துவ போல ஆமென் மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உங்க உடம்பு அற்பமான சரீரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இது மறுமையான ஒரு சரீரம், இது அற்பமான சரீரம் அல்ல. ஹalleluya. பரலோகத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சரீரம், இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார வேண்டிய ஒரு சரீரம், பரலோக மாளிகையிலே குடியிருக்க போகிற ஒரு சரீரம், பரலோகத்திலே தேவனோடு கூட தங்கத்தை மேல நடக்க போகிற சரீரம். ஹalleluya. ஆமென். ஒரு மகிமையான சரீரமாய் தேவன் நம்மை மாற்றப் போகிறதற்காய் தேவனை துதிக்கிறேன். அன்பானவர்களே, மகிமையான சரீரமா மாறணும். ஆமென். உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு வாங்க வெளியே. உலகத்துல பாவத்தை பட்டு ஆசைப்படாதீங்க. உலகத்துல அவங்க அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. தேவனுடைய பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் அதை தான் போடணும். ஒரு தகுதியான வஸ்திரத்தை நம்ம போடணும். கர்த்தருடைய ஜனமே, தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆமென். இயேசு கிறிஸ்து எப்ப வருகிறாரோ ஒரு நொடியில ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுரூபமாவோமாக தேவனுடைய பிள்ளையை இயேசு போல மாறணும், கர்த்தரை போல மாறணும், இயேசு கிறிஸ்து போல மாறணும். ஆமென். அல்லேலூயா. அவரை போல மாறுகிற ஒரு பெரிய தகுதியை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும் பொழுது தேவன் நமக்கு பரிசுத்தம் கொடுத்து கொண்டே வருகிறார். நம்மை வசனத்தில் உருவாக்கி கொண்டே வருகிற ஒரு அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுரூபமாகி பரலோகம் போய் சேரணும், மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். வேலை கவலை ஒன்றும் வேண்டாங்க, எல்லாம் தூக்கி போட்டு பரலோகத்தில் போய் இயேசு கிறிஸ்துவோடு கூட சந்தோஷமா அல்லேலூயா சொல்லி கர்த்தரை பரலோகத்தில் ஆராதித்துக் கொண்டு கோடி கோடி வருடங்களாய் இயேசு கிறிஸ்துவோட வாழ போகிறோம்.
அந்த அனுமதி பெற்றுக்கொள்ள மறுரூபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மறுரூபத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. இதோடு 11 பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். எப்படி மறுரூபம் ஆக வேண்டும் என்கிறத 11 பிரசங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆமென். தேவன் அல்லேலூயா எல்லா யூடியூப்ல கர்த்தருடைய கிருபையை ஏற்றிருக்கிறோம், அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அடிக்கடி போட்டு அந்த வார்த்தைகளை கேளுங்க. ஸ்தோத்திரம். அது அடிக்கடி தேவனுடைய வார்த்தை கேளுங்க. வீட்டில் இருக்கும் பொழுது கேளுங்க. டிவி போட்டு நாடகத்தை பார்த்தா வீணா போயிரும் குடும்பம். நாடகத்தை பார்த்தா குடும்பம் வீணா போயிரும். பிரசங்கத்தை அடிக்கடி கேளுங்க. தேவனுடைய வார்த்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெருவு கர்த்தர் சொல்ற காங்கேயத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் அல்லேலூயா நம்முடைய டிவில நம்ம மெசேஜ் போன உடனே யூடியூப்ல இருந்து எடுத்து அவர் டிவியில போட்டு குடும்பத்தார் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறோம் ஐயான்னு சொன்னார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். பலரும் பலவிதமான தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. மதுரை தெற்கு பகுதியில் மாவட்டங்களிலே அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வசந்து ஒப்பு கொடுத்து வருகிற அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையில வசனத்தை கேளுங்க. தேவன் ஆசீர்வதிக்கட்டும். மறுரூபமாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். இயேசு போல மறுரூபம். இயேசு போல மறு உலகத்தை போல ரூபம் அல்ல, சாத்தான போல ரூபம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைந்து அப்படி ராஜ்யத்தில் போய் சேர கர்த்தர் கிருபை செய்து நம்மை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராங்க. அல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. கர்த்தர்